ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன டாபிக் பற்றி இதை டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எம்டிஎஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து எம்டிஎஃப்னா என்ன அண்ட் நிறைய பேர் வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த டாபிக் பற்றியே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது அண்ட் மார்க்கெட் ஆல்சோ நீங்கள் நினச்ச மாதிரியே அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்கு. தென் கரெக்டாக நீங்கள் ப்ரிடிக்ட் ஆல்சோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, உங்ககிட்ட தேவையான ஃபண்டு மட்டும் இல்லை. ஸோ ஃபண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ட்ரேட் எடுக்க முடியாது. அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட்டில் இந்த மூமெண்ட் வருமா அப்படிங்கிறதும் டவுட் தான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் இந்த எம்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ். எம்டிஎஃப் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தான். தென் இதை இன்னொரு வகையில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பே லேட்டர் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸ்சேஞ்சஸ்னால அப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த ப்ராடக்டை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற குறிப்பிட்ட தொகையை வச்சு பெரிய பெரிய ட்ரேடிங்கை கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட 500 ருபீஸ் இருக்கு, பட் நீங்கள் 1000 ருபீஸ் ஒர்த் இருக்கிற ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஆனால் 500 ரூபாய் கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிற டைமிங்கில் தான் உங்களுடைய புரோக்கர் ஃபார்ம் உங்களுக்கு ரிமைனிங் 500 ருபீஸை பே பண்ணுவாங்க. இவ்வளோதாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்கல்ல, அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு புரோக்கர் ஃபார்முக்குமே வந்து வேரி ஆகும். நீங்கள் எடுக்கிற அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்து கூட அந்த பர்சன்டேஜ், அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். தென் நீங்கள் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்டிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதாவது அந்த ட்ரேடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ் வந்து செபியோட கைட்லைன்ஸுக்கு உட்பட்ட ஸ்டாக்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இப்போ வந்து உங்களுடைய புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் கொடுக்குறாங்க, அதாவது 1000 ருபீஸ்க்கு நீங்கள் 500 பே பண்ணுறீங்க, ரிமைனிங் 500 வந்து அவங்க உங்களுக்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 500க்கு அவங்க குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அதாவது நம்ம ஒரு லோன் வாங்குறோம்னு வைங்களேன், இப்போ எஜுகேஷனல் லோனாக இருக்கட்டும், இல்லை வீட்டு லோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுறீங்களே, அதே மாதிரி தான் புரோக்கர் ஃபார்ம் வந்து உங்களுக்கான அந்த 500 ருபீஸை கொடுத்தாலும் அவங்க கொடுத்த அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வைஸில் அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ இதில் இருக்கிற கெயின் அண்ட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கெயின் பார்த்தரலாம். அவங்களால வந்து அதிக பொட்டன்ஷியல் இருக்கிற ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட குறைஞ்ச அளவு தான் அமௌண்ட் இருக்கு, பட் உங்களால் பெரிய பெரிய ட்ரேடை கூட எடுக்க முடியும். பிகாஸ் உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபார்மே உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் அதிகமாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இது வந்து பாசிபிள். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பயமும் இல்லை மீன்ஸ் நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே போக முடியும். இந்த 3 விஷயங்களுமே இதில் பாசிபிள் தான். இப்போ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நெகட்டிவ்னு விஷயங்களும் இருக்கும். நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசியாகணும்ல. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 500 ருபீஸ் வச்சுருக்கீங்க, 1000 ருபீஸ் ஒர்த் இருக்கிற ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறோம், ரிமைனிங் 500 வந்து உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 250 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வருது, அதாவது 1250 ரூபாயா இப்போ இருக்கு. இப்போ வந்து இந்த 250 ரூபாய் அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 500 ருபீஸ்க்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். அந்த புரோக்கர் ஃபார்ம் வந்து உங்களுக்கு 500 கொடுத்தாங்கல்ல, அது வந்து இதில் சேராது. அப்போ உங்களுடைய கணக்கின்படி நீங்கள் கொடுத்த அந்த 500 ரூபாய்க்கான ப்ராஃபிட்டாக 250 ருபீஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணிட்டீங்க. 50% நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கெயின் பண்ணிட்டீங்க. இட்ஸ் டூ குட். பட் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகுது, 250 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன மிஸ்டேக் ஆகும்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களே 500 ருபீஸ், அதில் தான் அந்த 250 ருபீஸ் கழியுமே தவிர, புரோக்கர் ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அந்த 500 ருபீஸ், அதில் இருந்து கழிச்சிக்காது. ஓகேங்களா?
ஒருவேளை உங்களுடைய லாஸ் அதிகமாக உங்களுடைய இனிஷியல் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில இருந்து தான் வந்து மைனஸ் ஆயிட்டு இருக்குமே தவிர, புரோக்கர் ஃபார்ம் குடுத்த அந்த ₹500லேருந்து 10 பைசா கூட மைனஸ் ஆகாது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மேபி இப்போ உங்களுடைய ₹500 இனிஷியல் பேமெண்ட்ல அதிகமா கழிஞ்சிட்டே வருது. லாஸ் ஹெவி ஆயிட்டே வருது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்களுடைய இனிஷியல் பேமெண்ட்ட நியூட்ரலா வச்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு வேள ₹100 லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க அகெயின் ஒரு ₹100 நீங்க என்ன பண்ணணும், உங்க டீமேட்ல போட்டு அந்த ₹500 நியூட்ரலா வச்சுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ட்ரேடோட வேல்யூ ₹1000. ஸோ ₹1000 இருந்தா மட்டும் தான் உங்கனால அந்த ட்ரேட தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களுடைய ₹500 அதாவது உங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ட எப்பவுமே நியூட்ரலா வச்சுக்கோங்க. எவ்வளோ கம்மியானாலும் நீங்க என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணி அதை நியூட்ரலா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதில மைனஸா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பாசிட்டிவ் இருந்தாலும் மைனஸ் அதாவது நெகட்டிவும் இதில இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எம்டிஎஃப் அப்படின்னா என்ன அண்ட் அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது எம்டிஎஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.